மாயம் செஞ்சு சாய வச்ச ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரீல்கே வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் கிட்ட இருக்கிற ஆட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கி இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த இமேஜ் டெஸ்ட்டு ஃபாண்டு நெக்ஸ்ட் அந்த லீக்ஸுடைய ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கு. அதை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஸில் ஃபஸ்ட் இன்புட் பண்ண நம்ம பார்த்துலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டெஸ்ட் இருக்குது, அது கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பல ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஃபாண்ட் இருக்கா, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேலே நம்ம 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா சைடில் வந்து பண்ண டவுன்லோட் மொபைலில் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக 2 ஃபாண்டுமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல்கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஜஸ்ட்டு 2 சொன்னேன்னா 3. ஸோ அந்த 3த்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட் நேருக்கு அது கிளிக் பண்ணலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க உங்கள் ஆட் மோஷன் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு என்ன பண்ணினாக்க இந்த இன்புட் பண்ணுறதை மட்டும் வந்து பண்ணிங்க டிக் போயிட்டு உங்கள் ஆட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா, அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போகிறீங்க. உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும் சென்டராக, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனால் மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ அந்த லிரிக்ஸுடைய கலர் அண்ட் வந்து பண்ணாக்க அந்த இமேஜ் வருது பாருங்கள். ஸோ அது வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு வந்து பண்ணாக்க நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண கீழே அந்த டெஸ்டிங் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்க்குங்க. இதில் தேர்டாக வந்து பண்ண ஸ்டிரப்ஸ்னு ஒரு ஃபிட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இந்த க்ரீன் கலர் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ண இங்கே ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பேக் போயிட்டு இதே எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க செகண்டாக லாங் ஷர்ட்னு இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயினாக்க இந்த இடத்துல வந்து பண்ண கலர் இருக்கா. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த ஸ்டிரப்ஸில் என்ன கலர் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த இமேஜ் டெஸ்ட் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு செல்ல போயிட்டு ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இமேஜ் இருந்துச்சுனாக்கி இந்த மாதிரி வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லிக்ஸ் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட் இதில் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப் எடுத்து பாருங்கள் இந்த பிக்கில், ஸோ அதுக்கான மூவ் ஃபிட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ண போகிறோங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இந்த குரூப்பில் நம்ம பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த மூவ் ஃபிட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற சென்டர் மூவ் பிக்குன்னு இருப்பாருங்க, இதை நம்ம வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே எட் குரூப் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் ஒரு பிக் வந்து பண்ணாக்க நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் அட்ரஸன் வேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாரியே நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைட் லேயரை ஃபஸ்ட் அந்த தடவை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நம்ம பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற எஃபெக்ட் நம்ம வந்து பண்ணாக்க காப்பி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் இது வச்சுக்கோங்க. இல்லை எடிட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக் போயிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது இதில் ஆட் ஆயிரும். ஸோ அந்த மூவ் ஃபிட் மட்டும் இருக்காது, நம்ம எல்லாத்துலையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் ஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கனாக்கா பிக் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுக்குறீங்க, மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் நீ இந்த லேயர்க்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு நான் காப்பி பண்ண எஃபர்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக இப்போ இந்த பிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கச்சன் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு பேக் போய் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து பண்ணாக்க கரெக்டாக இது ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க இந்த இடத்துல குரூப்ஸ் இருப்பாருங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க குயிக் ஆட் பண்ணிக்கிட்டா
ஸோ ஓகே நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃப்ரேமில் போய் ஆட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான மூவி ஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருக்கா கரெக்டாக சென்டர் மூவ் பிக்குன்னு வந்து பண்ணாக்க அதில் கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல் போயிட்டு சைடில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கீஃபேம் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு நேரம் வந்து அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் செகண்ட் வந்து பண்ண ஒரு கீஃபேம் இருக்கா ஸோ அதுக்கு நேராக போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம் வந்து பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணிங்க கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து பண்ணாக்க செகண்ட் ஃபார்ம் வந்துட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ரெண்டுத்துக்கும் நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்மில் வந்து பண்ணாக்க அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே இங்கே லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சைடில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கீழ் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு செகண்ட் ஒரு கீஃபேம் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு நேரம் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டும் அங்கேயே இருக்கட்டும். லாஸ்ட்டு மட்டும் வந்து பண்ணாக்க லைட்டாக உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க மறையிற அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அது கீழ் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் ஒரு கீஃபேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பண்ணாக்க ஒரு மைனஸ் ஒரு 19 இல்லைனாக்க ஒரு 15 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஃபிட் உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இன்னொரு குரூப்பில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. நெக்ஸ்ட் அந்த 2 ரிலிக்ஸுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சென்டர் மூவ் பிக்குன்னு வந்து பண்ணாக்க இன்னொரு குரூப்பு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்ட் கிளாஸ் ஒரு இயர் மார்க் அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீடை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போட்டும் போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப்பில் இதில் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த நார்மல் இதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ண குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்க பிக் 1ன்னு ஒரு குரூப் இருக்கா. இப்போ அந்த குரூப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் வந்து பண்ணாக்க இங்கே செல்ல போயிட்டு இப்போ வந்து பண்ண கரெக்டாக அந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துக்கோங்க. இந்த சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கீஃபேம் இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு ரைட் சைடு அது மறையிற அளவுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 கீஃபேமுக்கும் நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஒரு கீஃபேம் இருக்கா. ஸோ அந்த எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் மறையிற அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில். ஓகே இப்போ வந்து பண்ண கரெக்டாக இதாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க சைடில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கீழ் போயிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு கீஃபேம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீஃபேம் ஆட் பண்ணுங்களா. ஜஸ்ட் அதுக்கு நேரம் ஒரு கீஃபேம் லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு மைனஸ் ஒரு 15 இல்லைனாக்க ஒரு 90க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 50 வச்சுக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க நீங்கள் மைனஸில் என்ன வேல்யூ வச்சுங்களும் என்ன. ஸோ அது வந்து பண்ண நீங்கள் ப்ளஸில் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க -15 வச்சு அதனால நான் +15 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது நீங்கள் புல்லு பார்த்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அடுத்தது குரூப்புக்கு வந்து பண்ணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியாக இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் கிளியர் மார்க் அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த பைட் ஆஃப் ஆகிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனும் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். ஆஃபில் தான் இருக்கும். ஆஃப் இல்லைனா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இது ஆகிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த குரூப்பில் பிக்கு 5 பிக்கு 6 இல்லைன்னா பிக்கு 3 இந்த மாதிரி கொடுத்துருவேன். கரெக்டாக அதில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வேணாலும் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பிளாக் கலர் வேணாலும் பிளாக் கலர் வச்சுக்கலாம். ஸோ பிளாக் கலர் வேணால் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த பேக்ரவுண்டு ஒயிட் கலர் இருக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பண்ணாக்க பிளாக் கலரும் கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்டுக்கு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த பிளாக் கலர் பதிலாக ஒயிட் கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க.
இல்லை உங்களுக்கு ஒயிட் வேணும்னா ஒயிட் வச்சுக்கும். ஸோ நான் வந்து பண்ண ஒயிட் பேக்ரவுண்ட்லேயும் சைடில் வந்து பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு கலர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து பண்ண கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணி பார்த்தலாம் இப்போ. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் போட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து பண்ணிங்க கொண்டாங்க கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி ஆட் போயிட்டு இந்த லேயர் சாங் இந்த வரைக்கும் யூஸ் பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணது லேயர் நம்ம கீழ் போயிட்டு இந்த சைடில் கலர் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கீழ் போயிட்டு கீழே வந்து பண்ணாக்க செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சென்டருக்கு வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்குங்க கரெக்டாக பிளாக் கலரு. இப்போ கீழே பிளாக் கலருக்கு அதை கீழ் போயிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஒயிட் கலருக்கு அதை வந்து பண்ணி கீழ் போயிட்டு உங்களுக்கு சைடில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க ஒரு இந்த கலர் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஜஸ்ட் வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு சைடில் ஒரு ஒயிட் லைன் மாதிரி போது பாருங்கள். ஸோ அது வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி உங்களுக்கு சைடில் அந்த கலர் எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.